எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் குற்ற பரம்பரை பகுதி 49. நடுக்காட்டு சந்தையை தீ வைத்து கொளுத்திய பிறகு இதுநாள் வரை பெருநாளிக்குள் நுழையாத கொம்போதிக்காரர்கள் இன்று நுழையப் போகிறார்கள். இன்றைக்குத்தான் பெருநாளி எருதுகட்டு. புதன்கிழமை 7ஆம் திருவிழா. ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் என்று 6 நாளும் ஊர் கோலாகலப்பட்டு கிடந்தது. கோயில் கிடாய் வெட்டும் இன்றைக்குத்தான். அதிகாலையிலேயே ஆத்தாளுக்கு பொங்கல் வைத்து இறக்கியதும் ஆடு வெட்டு ஆரம்பிக்கும். வீட்டுக்கு ஒரு கிடாய் வெட்டப்படும். ஊருக்குள்ளே கரிதிங்காத ஆளுகளும் உண்டு. ஆனாலும் கிடாய் வெட்டை பார்ப்பது ஊர் சனத்துக்கு ஒரு வேடிக்கை. காவல்கார திருமால் தான் கிடாய் வெட்டுவார். முழுநீள கையறுவாளுக்கு என்னதான் பக்குவம் பண்ணுவாரோ தெரியவில்லை. தகதக என்று பளபளக்கும். கிடாய் கொம்புகளில் பூவை சுற்றி ஒரு குடம் மஞ்சள் தண்ணீரை உடம்பு நிறைய ஊற்றிவிட்டதும் கிடாய் சிலிர்த்து ஒரு குலுக்கு குலுக்கும். நிற்கிற வாகு பார்த்து ஒரே வெட்டு. தலை தனியா ஓடும். ஒரு கிடாய்க்கு ஒரு வெட்டுதான், மறுவெட்டு கிடையாது. குடம் குடமாய் மஞ்சள் தண்ணீரை ஊற்றியும் கிடாய் உடம்பை குலுக்கலன்னா அது தெய்வ குத்தம். அந்த கிடாய்க்கார குடும்பமே கைகூப்பி கண்ணீர் விட்டு ஆத்தாளுக்கு முன்னாலே அழுது புலம்பும். கிடாய் வெட்டு முடிந்ததும் சிதறு தேங்காய் உடைப்பு. மூடை மூடையாக, பெட்டி வெட்டியாக சூறை தேங்காய் நேற்றிக்கடன். பெரிய ஆலமரத்தூரில் கிளைகளிலும் 8 திக்கிலிருந்தும் வீசு அடிக்கப்பட்டும் உடைபடாமல் பறந்து வருகின்ற முழு தேங்காய்கள் பல மண்டைகளை பதம் பார்க்கும். தேங்காய் தண்ணீரிலே ஆலமரமே குளித்து நிற்கும். இந்த வருஷம் ஆவணி பிறந்ததும் நல்ல மழை. கம்மாய்க்குள்ளிருக்கின்ற நிறைகுலவள்ளியம்மன் கோயிலை சுற்றி தண்ணீர் நிற்குது. கம்மாய் பெருகி போனதால பொண்ணு பிள்ளைக தண்ணிக்குள்ள இறங்க முடியாது. கழுத்தளவு தண்ணி. மேற்கே வெகு தூரம் நடந்து கரையேறிதான் ஊருக்குள்ள போகணும். கொட்டு மேளங்கள் முன்னே போக பொங்கல் பானைகளை தலையிலே சுமந்து பெண்கள் நெடுவரிசையில் நடந்து வருகின்ற அழகை கரையிலிருந்து பார்க்கின்ற கண்ணுக்குள்ளே சினைப்பாம்பு நெளியும். வெட்டுப்பட்ட கிடாய்களோடு இளவட்டங்கள் கழுத்தளவு தண்ணீருக்குள்ளே ஊரை பார்த்து இறங்கி விடுவார்கள். ஒரு கையிலே கிடாய் தலை, மறுகை தாங்களில் தலையில்லாத கோயில் கிடாய். ஒரு கிடாய்க்கு 2 இளவட்டங்கள். 100-200 கிடாய்களும் வரிசை கட்டி கம்மாய் தண்ணீரிலே மிதந்து வரும். கரையிலிருந்து பார்த்தால் ஆத்தா கோயிலுக்கு தண்ணீர் மேலே நடந்து போக கல்லுப்பாலம் கட்டினது போல பார்க்கின்ற கண்ணுக்குள்ளே கருங்கோடு நீளும். நிறைந்த குமரி போல் இந்த வருஷத்து முளைப்பாரி நல்ல வளர்த்தி. முளப்பாரி வளர்த்திய வச்சு அந்த வருஷத்து பலாபலனை கணிக்கிறதுண்டு. இந்த வருஷத்துக்கு ஏதோ பெருசா நடக்கணும். என்ன நடக்க போகுதோ தெரியல. இரும்பு தொப்பி மாட்டிய சட்டி போலீஸ்கள் கச்சேரி நிறைய வந்து இறங்கினார்கள். சனங்களுக்கு உறுத்தியது, எதுக்கு இவ்வளவு போலீஸு? எருதுகட்டுக்கு பந்தோபஸ்தான். இத்தனை வருஷமா இல்லாம இப்ப என்னவா? என்ன திட்டமோ தெரியல. கிழட்டு போலீஸ் போட்டு கொடுத்த திட்டப்படி இதுவரை எதுவும் பிசகாமல் நடந்து வருகிறது. இறங்கி போயிருந்த தோள்பட்டையை ஏற்றி வைத்து கட்டிக்கொண்டு வெள்ளைக்கார சார்ஜென்ட் வேலைக்கு வந்துவிட்டான். இன்ஸ்பெக்டர் பகதூரின் அறைக்குள் ரகசியமான அமைதி நிலவியது. பகதூருக்கும் சார்ஜென்ட்டுக்கும் மட்டும் கேட்கும்படி கிழட்டு போலீஸ் சொன்னார். இன்னைக்கு எருதுகட்டுல கொம்பூதிக்காரன் குணத்தை பாருங்க ஏசமா. கூட சேர்ந்து மாடு பிடிக்கிறவன் கொம்பு குத்துப்பட்டு செத்து விழுந்தாலும் அவனை தூக்க மாட்டான். காளைய மடக்கி பிடிக்கிறதுல தான் அவன் குறியா இருப்பான். இவனுக்கு மனுஷ சேர்த்தியிலே இல்ல ஏசமா. ஆனா ஒண்ணு, கொம்பூதிக்காரன் கையில பிடிபடாத காளை கிடையாது. பகதூர் துரை மனதுக்குள் சிரித்து கொண்டார். இதுவரை பிடிபடாத அந்த கொம்பூதி காளையே இன்னைக்கு பிடிபட போகுதே. பெருநாளி எருதுகட்டுல மாடு பிடிக்க வாரம்னு வேயண்ணா சொன்னதுல கூழாணி கிழவிக்கு சம்மதம் இல்ல. நேரம் காலம் முன்ன மாதிரி இல்ல. போலீஸ்காரன் கொம்பூதியை விடாம நெருங்கி வாரான். புதற விட்டு வெளியே வர்ற பாம்பு கண்ணுல பட்டவனை கொத்தவும் செய்யும், கம்படி விட்டு சாகவும் செய்யும். எதிரிய நம்ம இடத்துக்கு தான் வர வைக்கணும், நாம போகக்கூடாது. காடுமலை கண்டு வந்த கூழாணி கிழவிக்கு உள்ளுக்குள்ளே உறுத்தி கொண்டே இருந்தது. மகனை பார்த்து சொன்னாள், வேயண்ணா நீ மலர்ந்ததெல்லாம் பூவுன்னு நினைக்கிற. அல்லிப்பூவும் இருக்குது, அரளிப்பூவும் இருக்குது. எல்லாருக்கும் பொதுவா அடிக்கிற காத்த கூட மறிச்சு நம்ம மூச்சை நிறுத்துறதுக்கு போலீஸ்காரன் திட்டம் போடுவான். எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு வீரங்கையில வெட்டுப்பட்டு சாகலாம், ஆனா ஒரு சதிகாரம் பறிக்கிற குழியில சறுக்கி விழுந்துடக்கூடாது. தாயார் சொல்லுக்கு வேயண்ணா தனி மதிப்பு கொடுப்பவர் தான். ஆனாலும் எருதுகட்டுல மாடு பிடிச்சு கொடுக்கறது எப்பவும் நடக்கிறது தானே. புதுசா போலீஸ்காரன் வந்திருக்கான், இருக்கட்டும். சாமி காரியம் நம்மளால கெட்டதுன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு மேல வர்றது வரட்டும். எந்த வலை விழுந்தாலும் அறுத்து எரிய வேண்டியதுதான். இளவட்டங்கள் துள்ளல் போட்டு திரிந்தார்கள். உடம்பிலே இருக்கின்ற திமிரையெல்லாம் எருதுகட்டு காளையோடு மல்லுக்கட்டி தீர்த்து கொள்ள அலைந்தார்கள். இந்த வருஷம் நல்ல நல்ல காளையெல்லாம் வருதான். சேதுபதி சீமையெல்லாம் விளையாடி பிடிபடாத காளை கருமல் கிராமத்து காளை. பேரு ராமு. எருதுகட்டு காளைக்கு கூட பேர் வச்சிருக்கான் பாரு ஒருத்தன். போன வருஷம் தரக்கூடிய எருதுகட்டுல 500 பேர் குடலை சரிச்ச காலை.
தொட விடாதான், நாகப்பாம்பா சீருமா, தொட்டா தூக்கி எரியுமா, குடலை உருவி மாலை போடுமா. கொம்பூதி இளவட்டங்கள் கையூறி திரிந்தார்கள். அப்படி மாடுதானே வேணும். 2 நாளாகவே இளவட்டங்கள் யாருக்கும் சோறு தண்ணி இறங்கல. குடல் பட்டினியா கிடந்தாதான் கோபம் தலைக்கு ஏறும், கொம்புலையே விழுகலாம். இளவட்டங்க தலையெடுத்ததால இப்போலாம் வேயன்னா மாடு பிடிக்க இறங்குறது இல்ல. வையத்துறை இருக்கான், வில்லாயுதம் இருக்கான். 2 பேரும் அணையிற போது எந்த காலையும் பேதலிச்சு போகும். பிடிபடாம தப்பி மொழிய உருட்டும். குமரிகள் எல்லாம் எருதுகட்டு பார்க்க குதியாளம் போட்டு கிளம்பி கொண்டிருந்தார்கள். மச்சான் கொழுந்தன்மார்கள் மாடு பிடிக்கிறத பார்க்கணும்ல. சிட்டு ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தாள். மாம மகன் வில்லாயுதம் விளையாடுற விளையாட்டை பார்க்கத்தானே நாடே திரளுது என்கின்ற நினைப்பு அவளை தரையில் கால்வாவ விடவில்லை. மாடுபிடிக்க வில்லாயுதம் புறப்பட்டு போவதற்கு முன்பு தனியாக சிக்கினால் கழுத்தை வளைத்து ஒரு கடி கடிக்கணும் போல இருந்தது. அந்த கூறுகட்ட கழுத கூட்டத்துக்குள்ளேயே அலையுது. ஆளு சிக்கலையே. ஆசையாய் வாயூறி திரிந்தாள். அங்கம்மாவுக்கு இதுல எல்லாம் நாட்டமில்ல. திருவிழா பார்க்குற சந்தோஷத்திலேயா இருக்கிறோம். வீட்டுக்குள் ஆயுதங்களை எடுத்து ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். எருதுகட்டுக்கு போகின்ற போது ஆயுதங்கள் தேவைப்படாது. வெறுங்கையோடு போய்தான் மாடு பிடிக்கணும். கூழாணி கிழவிக்கு இருப்பு கொள்ளவில்லை. மனசு படபடத்து கொண்டிருந்தது. பெரும்பச்சேரி பாதையிலே கொட்டுச்சத்தம் கேட்டது. கூப்பிட வந்துட்டான்களோ? ஏதோ விபரீதத்தை எதிர்பார்த்த கூழாணிக்கு பதக்கென்றது. மாடுபிடிக்க முறைப்படி கூட்டி போக பெருநாளி முதற்கரை தங்கச்சாமி தலையாரி புலவரை முன்னே விட்டு கொட்டுக்கார குருசாமி கூட்டம் புழுதி கிளப்பிக் கொண்டிருந்தது. குலசாமிக்கு முன்னால் கொம்பூதி கூடியது. பெருநாளி முதற்கரை தங்கச்சாமி தான் கொண்டு வந்திருந்த வஸ்திரத்தை விரித்து உதறி வேயண்ணாவின் தலையில் உருமா கட்டிவிட்டார். மல்லிகை பூச்சரத்தை மணிக்கட்டில் கட்டிவிட்டார். எலுமிச்சம்பழத்தை உள்ளங்கையில் வைத்து வணங்கி வேயண்ணாவின் கையில் கொடுத்தார். திருமண் எடுத்து பூசிவிட கூழானிக்கு கை வரல. எப்போதும் இல்லாத பதற்றம். ஏன்னு தெரியல. கிழவியோட பதட்டம் ஒருத்தருக்கும் புடிவிடல. கொட்டுக்காரன் கும்மாளம் போடுறான். எல்லோரும் வேயண்ணாவை முன்னே விட்டு வெறுங்கைகளோடு மாடு பிடிக்க பெருநாளைக்கு புறப்பட்டார்கள். கச்சேரிக்குள் ரகசிய உத்தரவு கசிந்து கொண்டிருந்தது. போலீஸ் குதிரைகள் கொம்பூதி கிராமத்து திசை கேட்டு கனைத்தன. பகுதி 50. எருதுகட்டு உக்கிரம் தலைக்கேறி இருந்தது. விலக இடமில்லை. சனம் பிதுங்கியது. பெருநாளி தெருநடுக திருவிழா கடைகள், சேவுக்கடை, மிட்டாய்க்கடை, டீக்கடை, பலகாரக்கடை, பீடி, சுருட்டு, பலூன், சந்து பொந்துக்குள்ளே சாராயப்பானைகள், கள்ளுப்பானைகள், தீ மாதிரி சாராயம், சிறுசு பெருசு அத்தனையும் போத. எருதுகட்டு முடிகிற வரை எவனும் குடிக்க கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு உண்டுதான். எவன் கேட்கிறான்? கோட்டையை சுற்றி சனக்காடு. சனத்துல வாதி சட்டி போலீஸு. கொட்டுக்காரர்கள் கும்மாளம் போட்டார்கள். உச்சி வெயில் சுருன்னு ஏறுது. ஊர் முழுக்க கறி மணக்குது. அதுலேயும் கோயில் கடாய் கறி மணமும் தனி, ருசியும் தனி. சுத்துப்பட்டி சனமெல்லாம் பறந்தடிச்சு வந்து எருதுகட்டை உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ஏதுவான இடம் தேடி அலையுது. கோட்டை முனீஸ்வரன் கோயில் வேப்ப மரம், புளிய மரம் எல்லாம் மனுஷ பயலுக தொங்குறானுங்க. போதை இறங்க இறங்க கொட்டுக்காரனோட அடியும் இறங்கும். ஒதுங்குற சாக்கில் ஊத்திக்கிற தோதா இருந்ததால கும்மாளம் குறையல. சனத்தோட கலந்து சட்டி போலீஸ் சுத்தி சுத்தி வருது. வெளியூர்காரர்களுக்கு வெள்ளைக்கார போலீஸ்களை பார்ப்பதற்கே வேடிக்கையாக இருந்தது. இந்த வருட எருதுகட்டில் புது கலையே தெரிந்தது. சுத்துப்பட்டியிலிருந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கிற சொந்த சுருத்துகளை கரியும் சோறும் திங்க வர சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிற போதக்கார ஆளுக கூத்து ஒரு பக்கம். அட வாங்க மச்சான், வந்து கையை நினைச்சிட்டு போங்க. சாராயம் வேணுமா கல்லு வேணுமா? எப்பா சாராயத்துக்கு தான்ப்பா கறி இழுக்கும். பெருநாளி தெரு புழுதி புரண்டது. இந்த வருஷம் எருதுகட்டில் எத்தனை கால விளையாடுதான்? 7 காலப்பா. மாடு பிடிக்கிறது கொம்பூதி ஆளுக தானே. அப்புறம் கொம்புல விழுந்து சாகுறதுக்கு கொம்பூதிக்காரனை விட்டா எவன் வருவான்? கூட்டத்துக்குள் குதிரை போலீஸ் நுழைகின்ற போதெல்லாம் சனம் பதறி விலகியது. கருமல் கால ராமு வந்தாச்சா? காவல்கார விட்டு தொழுவத்தில் நிற்குது. காவல்கார வீட்டு தொழுவத்தை சுற்றி சனம் உண்டியது. விளையாட வந்திருக்கும் 7 காளைகளில் 6 வரிசையாக கட்டி கிடக்குது. ஒரு காளை மட்டும் தனியா நிக்குது. அதுதான் கருமல் ராமு. ஆட்டு ஈரல் நிறம், வெட்டருவா மேனிக்கட்டு, சாதி பாம்பு முகவெறிப்பு, மாலை மாலையா குடல் கேக்குது கொம்பு. ஆத்தாடியோ! பார்க்கின்ற சனத்துக்கு புல்லரித்தது. கச்சேரி நிலவரம் எருதுகட்டு பாதுகாப்புக்கு வந்த மாதிரி தெரியல. இன்ஸ்பெக்டர் பகதூர் துரை விடிந்ததிலிருந்து தன் இருக்கையில் அமராமல் தகித்து போயிருந்தார். ஆனாலும் உள்நெருப்பை வெளியே காட்டாமல் உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். கிழட்டு போலீஸை கையருகிலேயே வைத்திருந்தார். தோள்பட்டை வலியை பொறுத்து கொண்டே வெள்ளைக்கார சார்ஜென்ட் முன்னும் பின்னும் அலைந்தார்.
உத்தரவுகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட குதிரை போலீசுகள் கொம்போதிக்கு புறப்பட தருணம் பார்த்து காத்திருந்தார்கள். தலையில் உருமாக்கட்டு, மணிக்கட்டில் மல்லிகைச் சரம், உள்ளங்கையில் எலுமிச்சம்பழம், கழுத்தில் மாலையோடு வேயண்ணா முன்னே வர கொம்போதி இளவட்டங்கள் திறந்து வந்திருந்தார்கள். பெண்களெல்லாம் பின்னால் வந்தார்கள். கூழாணியை காணோம். பெருநாள் எல்லையை தொட்டதும் கொட்டுக்கார குருசாமி கூட்டம் ஆட்டமாய் ஆடியது. சலங்கை கட்டிய கால்களில் முழங்கால் வரை புழுதி அப்பி கிடந்தது. இடுப்பில் கொட்டோடு மடை நீராய் பாய்ந்தார்கள். சுழிக்காற்று சருகாய் சுழன்றார்கள். கடைத்தெருவுக்குள் நுழைந்து கச்சேரியை கடந்துதான் கோட்டைக்கு போகணும். போகின்ற போக்கில் வேயண்ணா கச்சேரியை ஒரு பார்வை பார்த்தார். கச்சேரி நிறைய போலீஸ் கூட்டம். உடன் வந்த முதல்கரை தங்கசாமி வேயண்ணாவின் தோளோரம் குனிந்து, இவ்வளவு போலீஸும் எருதுகட்டு பாதுகாப்புக்கு வந்திருக்குது. கொட்டு சத்தத்தையும் மீறி காதில் விழும்படி சொன்னார். கொட்டு மரியாதையோடு கொம்போதி ஆட்கள் வருகின்றார்கள் என்பது தெரிந்ததும் பகதூர் துரை திண்ணையில் நின்று பார்த்தார். கிழட்டு போலீஸ் கள்ளத்தனமாய் சிரித்தார். நிஜமா, அடுத்த மாசம் வர்ற ஆயுத பூஜையை நம்ம கச்சேரியில இன்னைக்கே கொண்டாடிட வேண்டியதுதான். தமக்கு நடுவே நின்ற கிழட்டு போலீஸின் வலது தோளில் இன்ஸ்பெக்டர் பகதூர் துரையும் இடது தோளில் சார்ஜென்டும் தட்டி கொடுத்தார்கள். மேலும் உற்சாகமடைந்த கிழட்டு போலீஸ், இந்த வருஷம் கொம்பூதிக்காரன் ஆயுத பூஜை கொண்டாட முடியாது. ஆயுதம் இருந்தா தானே பூஜை பண்றதுக்கு. கண்ணம் குலுங்க சிரித்தார். கொம்போதிக்காரர்கள் கச்சேரி வாசலை கடந்து போனதும் போலீஸ் குதிரைகள் ஒவ்வொன்றாய் வெளியேறின. கொம்போதி தடம் தெரிந்த குதிரை முன்னே போனது. கோட்டையை சுற்றி தெற்கத்தின் ஆடே திரண்டு நின்றது. 4 திசைகளிலும் சனம் நெறியுது. மேற்க மட்டும் தெருநெடுக பெண் கூட்டம். அத்தனை சனத்துக்கும் கருமல் யானை ராமு விளையாடுற விளையாட்டை பார்க்கணும்னு ஆசை. கொட்டு மேளத்தோடு கொம்போதிக்காரர்கள் வருவதை கண்டதும் விசில் சத்தம் பறந்தது. கொட்டுக்கார குருசாமி கூட்டம் கும்மாளம் போட்டது. மாடு பிடிக்க வந்திருக்கும் கொம்போதி இளவட்டங்களை பார்க்க பெண்களெல்லாம் கால் நுனி விரலில் எக்கு போட்டு நின்றார்கள். திகுதிகுவென வெயில் ஏறுது. உச்சு பொழுதுலதான் முதக்காளையை இறக்கணும். முதக்கால ஊர் பொதுக்கால. நடு மைதானத்தில் வடம் கிடந்தது. வடம் பிடிக்க உள்ளூர் விடலைகள் ஆயத்தமாய் நின்றார்கள். அதிகாரிகளை அழைத்து வர கச்சேரிக்கு கொட்டு போனது. போகிற போக்கில் கொட்டுக்காரர்கள் சந்துக்குள் நுழைந்து சாராயத்தை ஏற்றிக்கொண்டார்கள். இப்போது அடி தெளிவாக விழுந்தது. கோட்டை முனீஸ்வரனின் நிழலுக்காக நிற்கும் வேப்ப மரத்தடியில் 2 பெஞ்சு பலகை. ஒன்றில் வேயண்ணா அமர்ந்தார். வையத்துறையும் வெள்ளாயுதமும் இளவட்டங்களுக்கு மாடுபிடிக்கும் நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். வெள்ளைக்கார சார்ஜென்ட் கிழட்டு போலீஸ் சகிதம் கொட்டு மரியாதையோடு வந்த இன்ஸ்பெக்டர் பகதூர் மற்றும் ஒரு பெஞ்சு பலகையில் உட்கார்ந்தார். பகதூரை வேயண்ணா திரும்பி கூட பார்க்கவில்லை. வேயண்ணாவுக்கும் பகதூருக்கும் இடையில் முதல்கரை தங்கச்சாமி உட்கார்ந்திருந்தார். கிழக்கே சனிமூலையில் கோட்டை கிணறு வழியாகத்தான் முதல் காலை இறங்கியது. 4 பேர் கூடி வடத்தை தூக்கி காளையின் கழுத்தில் கோர்த்து முடித்தார்கள். வடம் பிடிக்கும் விடலைகள் இங்கிருந்தே விசிலடித்தார்கள். கழுத்து பாரம் தாங்க முடியாமல் மாடு திருகியது. மாட்டுக்காரன் மூக்கணாங்கயிற்றை அவிழ்த்து விருட்டென்று உருவியதும் தார்க்கம்பால் பின்தொடையில் ஓங்கி ஒரு கிடி இடித்தான். காளை ஒரு துள்ளு துள்ளி ஓடி மண்டியிட்டு கொம்பு மண் எடுத்து நிமிர்ந்து சிலிர்த்தது. எருதுகட்டு விளையாட்டை இதுவரை பார்த்திராத பகதூர் துரைக்கு எல்லாமே வேடிக்கையாகவும் திகைப்பாகவும் இருந்தது. கிழட்டு போலீஸ் காதோரம் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார். கொட்டுக்காரர்கள் கோபமேற்றினார்கள். கொம்போதி இளவட்டங்கள் சலசலமென களத்துக்குள் இறங்கினார்கள். வையத்துறையும் வெள்ளாயுதமும் முன்னே போனார்கள். கிழட்டு போலீஸ், அதோ முன்ன போறானே அவன்தான் வேயண்ணா மகன் வில்லாயுதம். அடுத்து போறவன் வையத்துறை பெரும்பச்சேரிக்காரன். பகதூருக்கு ஆள் காட்டினான். காலை மேற்கே கிளம்பியது. விடலைகள் வடத்தை தூக்கி கொண்டு கிழக்கே ஓடினார்கள். வெள்ளாயுதமும் வையத்துறையும் காட்டுகின்ற கை செய்கைகளில் கொம்போதி இளவட்டங்கள் கண்ணாய் இருந்தார்கள். காலை திரும்பி இளவட்டங்களை விரட்டி போனது. ஒருவனை கொம்புடுக்கில் தூக்கி எறிந்து விட்டது. சனம் கதறியது. வடத்தை போட்டுவிட்டு விடலைகள் ஓட்டம் எடுத்தார்கள். கெதியாய் ஓடிய சின்ன கத்தி காளையின் திமிழில் விழுந்து கவ்வினான். காளை குதியாய் குதித்தது. சின்ன கத்தி பிடியை விடல. விசில் சத்தம் பறந்தது. கூழாணி கிழவி அங்கம்மா அன்னமையில் நாய்குதறி செத்த சோலையின் பொஞ்சாதி இருளாயி மட்டுமே இருக்கின்ற கொம்போதி கிராமத்துக்குள் நுழைய போலீஸ் குதிரைகள் மந்தை திடலில் வட்டமடித்தன. முழங்கால்களை தூக்கி கனைத்தன. திமிழில் விழுந்து கவ்வி காளையை விழுத்தாட்டிய சின்ன கத்தியை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு இளவட்டங்கள் ஆட்டம் போட்டார்கள். கொட்டுக்காரர்கள் கும்மாளமிட்டார்கள். சனிமூலையில் 2வது காளை இறங்கியது. பகுதி 51. ஊரணி கரை தாண்டி நிற்கும் உடைமரம், காற்று நுழைய முடியாத கிளைகளுக்குள் பறவை கூடு, குண்டு குண்டாய் அடை முட்டைகள் கொத்தி குடிக்க மரத்தூர் வழியே மெல்ல ஏறியது சென்னாகம்.
10-15 போலீஸ் குதிரைகள் முன்னங்கால் தூக்கி கனைத்தன. ஓரிடத்தில் நில்லாமல் கொம்பூதி மண்திடல் முழுக்க வட்டமடித்தன. முதுகில் குறுக்கு வசமாய் துப்பாக்கிகளை அணிந்திருந்த வெள்ளைக்கார போலீஸ்கள் குதிரைகளை கட்டுப்படுத்தாமல் தன்போக்கில் கனைக்க விட்டார்கள். கொம்பூதி எல்லைக்கு எத்தனையோ முறை வந்து கையாளாகாமல் திரும்பியவர்களுக்கு இன்று எல்லா வழிகளும் திறந்து கிடந்தன. தொப்பி தலைக்குள் கிளர்ச்சி உண்டானது. கேள்வி கேட்பாரற்று விளையாட்டு விளையாட கிடைத்த சுதந்திர கிளர்ச்சி. ஆற அமர இருந்து ஆடிவிட்டு செல்லலாம். குதிரை கனைப்போடு சேர்ந்து போலீஸ்களும் கனைத்தார்கள். ஆத்தாடி, குடி எட்டு போச்சே! கூழானி 2 கைகளாலும் தன் நெஞ்சில் அடித்து கொண்டாள். கிழவியின் பட்டறிவில் உணர்ந்து சொன்னது பழித்தே விட்டது. வேணா, நீ மலர்ந்ததெல்லாம் பூவுன்னு நினைக்கிற. பெருநாளிக்காரனோட சேர்ந்து போலீஸ் ஏதோ சதி பண்ணுது. மாடு பிடிக்க எருதுகட்டுக்கு போக வேணான்னு சொன்னதை கேட்கலையே. கொம்பூதிக்குள்ள இருக்கிறது 4 பொம்பளைங்க தான். சமஞ்ச குமரி அன்னமயிலையும் தாலி அறுத்த குமரி இருளாயையும் வெள்ளக்காரன் கண்ணுல விடாம காப்பாத்தி ஆகணுமே. குதிரைகளின் கனைப்பு சத்தம் கொம்பூதி குடிசைக்குள் நுழைந்து கூரைகளை கிளறி விட்டது. உடைமரத்தில் ஏறிய சென்னாகம் உடல் சுருட்டி அடை முட்டைகளை பார்த்து நாக்கை சுழற்றியது. அங்கம்மா கழுத்து தாலி பாசியை இறுக்கி பற்றி கொண்டாள். கிழவி சொன்னது சரியா போச்சே, கொம்பூதி அழிய போகுது. மகள் அன்னமயிலை மடிக்குள் போட்டு போர்த்தினாள். தாயாரின் மடிக்குள் புகுந்து முகம் தூக்க பயந்து அன்னமயில் குறுகி கிடந்தாள். போலீஸ் கனைப்பு சத்தம் கேட்டது. நாய்குதறி செத்த புருஷன் தன்னை தீண்டிய சுகம் இன்னும் களையாத இருளாகி குறுக்கு வசமாய் நெஞ்சை மறைத்து சேலை ஒதுக்கினாள். சென்னாகம் கூடு பார்த்து கிளையில் ஊர்ந்து ஏறியது. தாலி அறுத்தும் பருவம் சிதையாத இருளாயின் வலது கையை இன்னொரு வலதுகை பற்றி இழுத்தது. 6வது காலை பிடிபட்டு போனது. கொட்டுச் சத்தமும் விசில் சத்தமும் கோட்டையை பிளந்தது. இறங்கப் போவது 7வது காலை. கருமல் ராமு. கொட்டுக்காரர்களுக்கு போதை போன போக்கு தெரியவில்லை. இந்த காலையிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். கொட்டடிச்சு கோமம் ஏத்துனா கொட்டுக்காரன் குடலும் சரிஞ்சு போகும். அடி வயிற்றுக்கு நேர கொம்பு நீளும். வேடிக்கை பார்க்கின்ற அத்தனை சனமும் நெருப்பில் நின்றது. கருமல் ராமு கூட்டத்துக்குள் பாயாது. இருந்தாலும் முழிப்பா இருக்கணும். வடம் பிடிக்கும் விடலைகளின் அடிவயிற்றில் கொழுந்து விட்டது. வடத்தை தொட பதற்றம். வடக்கே வெளியூர் கூட்டம். தெற்கு நெடுக நிற்கும் பெண்களுக்கு மைதானம் மறைத்தது. ஒருத்தி தோளை ஒருத்தி பிடித்து அமுக்குகிறாள். வேப்பமரம் புளிய மரங்களில் தொங்கும் சிறுவர்கள் பதற்றத்தில் கிளை உருவி கீழே விழுந்து மறுபடியும் தூர் வழியே ஏறிப்போய் தொங்கினார்கள். சனத்தோடு கலந்திருக்கும் சட்டி போலீஸ் நெருங்கி வட்டமடித்தது. சனிமூலையில் ராமு இறங்கியது. சனத்துக்கு இமையாடாத ஆர்வம். சுற்றி விசில் சத்தம். குருசாமி கூட்டம் அடிக்கின்ற அடியில் கொட்டு தோலை உரித்து கொண்டிருந்தார்கள். பெண்கள் தலைமயிரை அள்ளி முடிந்து கொண்டு கால் விரல் நுனியில் நின்று கழுத்து நீட்டி தலை உயர்த்தி கண்குத்த நின்றார்கள். பெஞ்சு பலகையில் உட்கார்ந்திருந்த முதல்கரை தங்கச்சாமி இன்ஸ்பெக்டர் பகதூரிடம், எசமா, இந்த காலை நான் கொண்டு வந்த காலை என்றார் பெருமையோடு. சனிமூலையில் நின்ற ராமு நிமிர்ந்து பார்த்தது. கூட்டத்தில் விசில் சீறியது. இவ்வளவுக்கும் இடையில் கீரை சட்டி ஏதோ சொல்ல கொம்பூதி இளவட்டங்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள். வேயண்ணா கால் மேல் கால் தூக்கி போட்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தார். பகதூரின் காதுக்கும் கிழட்டு போலீஸின் வாய்க்கும் இடையே அறுபடாத பரிமாற்றம் நடந்து கொண்டே இருந்தது. ராமுவின் கழுத்து மணிச்சரத்தை மாட்டுக்காரன் அவிழ்த்தார். வடத்தை தூக்கி காளையின் கழுத்தில் மாட்டியவருக்கு அடிவயிறு எவ்வியது. பயப்படாம மாட்டுங்க, மாட்டுக்காரன் தைரியம் சொன்னான். வடத்தை மாட்டியதும் விலகி ஓடினார்கள். மாட்டுக்காரன் மூக்கணாங்கயிற்றை உருவி ராமுவின் நடுமுதுகில் ஒரு தட்டு தட்டி கையில் இருந்த மணிச்சரத்தை ஒரு குலுக்கு குலுக்கினார். ராமு வலது முன்னத்திக்காலை தூக்கி ஒரு எட்டு வைத்து வடம் பிடிக்கும் விடலைகளை நோக்கி 4 எட்டு பாய வடத்தை போட்டுவிட்டு கிழக்கே விழுந்து ஓடினார்கள். வடம் தனியே கிடந்தது. ராமு கொட்டுக்காரர்களை பார்த்தது. அடி இறங்கியது. குருசாமியை பார்த்து 2 எட்டு. கொட்டுக்காரர்கள் கூட்டத்துக்குள் பாய்ந்தார்கள். மணிச்சத்தத்தை கேட்டு ராமு மேற்கே திரும்பியது. கொம்போது இளவட்டங்கள் பதுங்கினார்கள். ராமு ஆறாமர நின்று 4 திக்கும் பார்த்தது. தெற்கே வடத்தின் மேலேயே சிம்பி சிம்பி நடந்தது. வடத்து மேல நடக்கிற மாடு லேசில புடிபடாது. இளவட்டங்கள் அடர்த்தியாய் முன்னேறினார்கள். ராமு திரும்பி சீறியது. ஓமையன் நரிவேலுவின் அடிவயிற்றில் கொம்புகளை செருகி தூக்கி விட்டெறிந்தது. இளவட்டங்கள் 8 திக்கும் சிதறினார்கள். சனம் கத்தியது. செத்துட்டானாடா! விடலைகள் வடத்தை தூக்கி கொண்டு சனிமூலைக்கே ஓடினார்கள். ராமு சனிமூலை பக்கம் திரும்பி கிளம்ப வடத்தை கீழே போட்டுவிட்டு சித்தாய் பறந்தார்கள். சேலை ஒடுக்கி உட்கார்ந்திருந்த இருளாயின் வலது கையை இறுக பற்றி இழுத்து கொண்டு வீட்டின் வாசல் வழியே வெளியேறி குப்பை கிடங்குகளில் விழுந்து ஓடினாள் கூழாணி கிழவி. போகின்ற போக்கில் வேயண்ணா வீட்டு பின்புறம் தலையை நுழைத்து,
அடியே அங்கம்மா, குதிரைக்காரன்ட்ட இருந்து நம்ம குமரியலை காப்பாத்தணும். அன்னமயில இழுத்துக்கிட்டு தெற்கு காட்டு பக்கம் ஓடி வா சொல்லிவிட்டு கூழாணியும் இருளாயும் தெற்கு காட்டு பக்கம் ஓடினார்கள். தன் மடிக்குள் கிடந்த அன்னமயிலை தோள் தட்டி எழுப்பி பின்வாசல் வழியை இழுத்து கொண்டு அங்கம்மா ஓட்டம் எடுத்தாள். வட்டமிட்டு கனைத்து கொண்டிருந்த குதிரை போலீஸ் ஆளுக்கொரு வீட்டுக்குள் நுழைந்தார்கள். கிளையேறிய செந்நாகம் அடைமுட்டை கூட்டுக்கு மேல் தலையை தூக்கி நாக்கை சுழற்றியது. இறை தேடிப் போன பறவையின் கூட்டில் குண்டு குண்டாய் இருந்த அடைமுட்டைகளை கொத்தி குடிக்க நீண்ட நாக்கில் விஷம் ஊறியது. கொம்பு குத்துப்பட்ட ஊமையன் நரிவேலுவின் அடிவயிறு குடலை துருத்தியது. பெஞ்சு பலகையில் உட்கார்ந்திருந்த வேயண்ணா எழுந்து ஓடி தலையில் கட்டியிருந்த உருமா துண்டை அவிழ்த்து நரிவேலுவின் அடிவயிற்றில் குடலை உள்ளே தள்ளி சேர்த்து கட்டிவிட்டார். ஊமையன் நரிவேலு எழுந்து இளவட்டங்களோடு கலந்து போனான். காலாட்டியபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பகதூர் துரை மிரண்டு போனார். மனுஷ பயல்கதானா இவங்க? திரும்பவும் பெஞ்சு பலகையில் உட்கார வந்த வேயண்ணாவை கண்டும் காணாமல் கண்களை சுழற்றி சமாளித்தார் கிழட்டு போலீஸ். 6 சுற்று 7 சுற்று ராமு பிடிபடல. கிட்ட யாரும் நெருங்க முடியல. சனம் ஹோ என கத்தியது. மைதானத்துக்குள் துண்டுகளை வீசினார்கள். வில்லாயுதம், வையத்துறை, பாண்டி 3 பேரும் மேற்கே வடம் கிடக்கும் திசையில் மெதுவாய் பிரிந்தார்கள். தனியே கிடக்கும் வடத்தை எடுத்து வையத்துறை ஒரு சுண்டு விட்டான். ராமு மேற்கே திரும்பி சீறியது. கிழக்கே இருந்து இளவட்டங்கள் திமுதுமு என இறங்கினார்கள். ராமு இளவட்டங்களை நோக்கி 4 கால் பாய்ச்சலில். தெற்கே இருந்து கெதியாய் ஓடி வந்த வெள்ளாயுதம் கொம்புகளில் பாய்ந்தான். வையத்துறை திமிழை கவ்வினான். சனம் அலறியது. ராமு கொம்புகளை உளுப்பி உளுப்பி பார்த்தது. வெள்ளாயுதமும் வையத்துறையும் விடுவதாக இல்லை, பின்னி கிடந்தார்கள். பாண்டி காளையின் கால்களுக்கிடையே வடத்தை வளைத்து ஒரு சுண்டு சுண்டி விட்டான். கருமல் ராமு சரிந்தது. கொட்டுக்காரர்கள் குதியாய் குதித்தார்கள். கோட்டை அதிர்ந்தது. கொம்பூதி ஆயுதங்கள் மந்தையில் குவிந்து கிடந்தன. வகை வகையான ஆயுதங்கள்: வளரி, வேல்கம்பு, வெட்டருவாள், வீச்சருவாள், குத்துக்கம்பு, கோடாரி, சுருள்வாள், சூரிக்கத்தி. ஆயுதங்கள் மட்டுமே ஆபரணமாய் கொண்டிருந்த கொம்பூதி குடிசைகள் ஆட்களும் இல்லாமல் ஆயுதங்களும் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது. போலீஸ் குதிரைகள் குவித்து கிடக்கும் ஆயுதங்களை சுற்றி சுற்றி வட்டமடித்து கனைத்தன. அடைமுட்டைகளை குடித்த செந்நாகம் வயிறு புடைத்து கிளை வழியே இறங்கிக் கொண்டிருந்தது. வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு எருதுகட்டு கூட்டத்தை கலைத்தது சட்டி போலீஸ். மாடு பிடித்த களைப்பில் மைதானத்தின் நடுவே கூடியிருந்த கொம்பூதி இளவட்டங்களை சுற்றி வளைத்தது. பெஞ்சு பலகையில் உட்கார்ந்திருந்த வேயண்ணாவின் முன்னும் பின்னும் துப்பாக்கி போலீஸ்கள் நின்றார்கள். சனம் சிதறி ஓடியது.